Hello teamers, welcome to Python Mastery Series, episode number 4, Operators. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த லாங்குவேஜாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரன்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கான டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் சரி அதுல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப் எடுத்துக்கோ அப்படின்னா ஆப்ரேட்டரோட ஹெல்ப் எடுத்துக்கோ. ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் திங் ஆப்ரேட்டர், செகண்ட் திங் ஆப்பரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஸோ இப்போ ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் num1 ஈக்குவல் டு 20, num2 ஈக்குவல் டு 20, num3 ஈக்குவல் டு num1 பிளஸ் num2 நான் இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவல் டு சிம்பிள் அண்ட் பிளஸ் சிம்பிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் திங் ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி அ வேல்யூ, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேரியபிள்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ வேரியபிள் நமக்கு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா num1 அண்ட் num2 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வேரியபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் num3 அப்படிங்கிறத நான் ரெண்டையும் சம் பண்ணி நான் யாருக்கு அனுப்புறேன் அப்படின்னா num3க்கு அனுப்புறேன். ஸோ அந்த இடத்துல அவரு எனக்கு வேரியபிளா தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக ஆப்ரேட்டர்ஸ்ல எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் arithmetic, second one assignment, third one logical, fourth one comparison, fifth one bitwise, sixth one identity, seventh one membership operator. So first operator என்ன பார்க்க போறோம் அப்படின்னா arithmetic operator பார்க்க போறோம். So arithmetic operator by the name itself mathematical operation சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா addition, subtraction, multiplication, division and modulus. ஸோ இந்த 5 நமக்கு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன கேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு என்ன போட்டு காட்டிடுறேன் அப்படின்னா அடிஷன் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா num1, num2 அண்ட் num3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ num1ல 20, num2ல 20 அண்ட் num3 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா num1 பிளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நார்மல் அடிஷன் நமக்கு இந்த இடத்துல நடக்கும். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 + 20 அப்படின்னு சொல்லிட்டு 40 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மல் சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நார்மலாக நீங்கள் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணால் பேக் ஸ்லாஷ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிவிஷன் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்கள் பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடலஸ்க்காக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக சொன்ன அந்த ரெண்டு கேஸையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக 20 டிவைடட் பை 20 நான் கொடுத்தேன் அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃப்ளோர் டேட்டாவோட உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே ஃப்ளோர் டிவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 0.0 அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னதான் கொடுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டோட டேட்டா டைப் தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் யார் இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் 2 ஸ்டார் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 20^20 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நார்மலாக 2^2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வேல்யூ என்ன கிடைக்குமோ ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பை த நேம் இட்ஸ் we are assigning a right side value to the left side variable. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே num1 ஈக்குவல் டு நம்ம 10 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல num1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம ரைட் சைடில் வச்சிருக்க 20ங்கிற டேட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அசைன் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யாரு கூட கம்பைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா arithmetic ஆப்ரேட்டர் கூட கம்பைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்கன்னா பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு arithmetic ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். நெக்ஸ்ட் நமக்கு யார் வருவார் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் உள்ள வருவார். ஸோ இதுல நமக்கு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா arithmetic ஆப்ரேட்டர்ல பார்த்தா 7 டைப்லேயே நமக்கு இந்த இடத்துல அசைன்மெண்ட்
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் num10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு நான் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா num10 பிளஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 210 அப்படின்னு சொல்லிட்டு 200 பிளஸ் 10 அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா num10 பிளஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் நீடட் நமக்கு இதுவே வந்து வேற ஏதோ வேரியபிள்ஸ்ல நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சம் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களால இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. டோட்டலி கம்ஸ் அந்த செல்ஃப் டேக்கிங் ப்ராசஸ். செல்ஃபா நம்ம ஒரு வேரியபிளா ஆட் பண்ணி அந்த செல்ஃப் வேரியபிள் நம்ம உள்ள அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலயே நமக்கு மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு டிவிஷன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ டிவிஷன் ஈக்குவல் டு எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவல் டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல அத்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்கு நம்ம பார்த்த 7 டைப்ஸ் மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு நமக்கு இந்த இடத்துல 7 டைப்ஸ். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா we are going to compare two operands here and அந்த கம்பேரிசன் யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப்ல நமக்கு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டேன் அப்படின்னா நம்ம கம்பேரிசன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஆர் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு அதுக்குள்ள இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாகவே நான் இங்கே லைக் num1 அண்ட் num2ன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாகவே 2 வேரியபிள்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு மட்டும் RES அப்படின்னு கொடுத்துட்டு num1 கிரேட்டர் தென் num2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் கீழே பிரிண்ட்ல என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பூலியன் டேட்டா டைப்ல கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா num1 அப்படிங்கிறது நான் 20 வச்சிருக்கேன், num2 அப்படிங்கிறதுல நான் 20 தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஆப்வியஸா என்னவா இருக்க போகுது அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே எனக்கு அந்த இடத்துல ஈக்குவலா தான் இருக்கு. ஆனால் நான் என்ன செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் அப்படிங்கிறது ஃபால்ஸா வந்து இஃப் சப்போஸ் நான் ஈக்குவல் டு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இப்போ சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே யாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லையும் அதோட அவுட்புட்ஸ் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்ல கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் டேட்டா டைப்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அதோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி 3 டைப்ஸ் நம்ம இந்த இடத்துல டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட், செகண்ட் திங் ஆர், அண்ட் தேர்ட் திங் நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஸ்கூல்ல நம்ம போறதுக்கு முன்னாடி we have to know what is the truth table அப்படிங்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ட்ரூத் டேபிள்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சர்க்யூட் டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம். ஸோ இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 and 1 அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ட்ரூத் டேபிள்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஸோ இங்க 1 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். 0 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் அண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அண்ட் ஆர் அப்படிங்கிறது நம்ம நார்மல் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். நாட் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் வர்ஸாவா நம்ம இடத்துல ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன் நம்ம ஏ அப்படிங்கிற ஆப்பரண்ட்டும் பி அப்படிங்கிற ஆப்பரண்ட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ ஏ அப்படிங்கிற ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பி அப்படிங்கிற ஆப்பரண்ட்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே கண்டிஷன் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 into 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல எனக்கு 1 அப்படிங்கிற மாதிரி அதாவது ட்ரூ அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். இஃப் சப்போஸ் எனக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃபால்ஸா இருக்கு இல்ல ரெண்டு ஆப்பரண்ட்மே எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆட்டோமேட்டிக் ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும். இது அண்ட் ஆப்பரேட்டரோட ஒர்க்கிங் நேச்சரா இருக்கும். இஃப் சப்போஸ் we are going for ஆர் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல ஆப்பரேட்டர் ஏ அண்ட் பி ஆப்பரண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 1+1 அப்படிங்கிற கண்டிஷன் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அதாவது ட்ரூ அப்படிங்கிறது என்னோட ஆன்சரா இருக்கும். இஃப் சப்போஸ் எனக்கு அந்த இடத்துல ஃபால்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். மற்றபடி ஆர் ஆப்பரேட்டர்ல எல்லா டைமே எனக்கு பிளஸ் அப்படிங்கிறது ஆன்சர் அதாவது ட்ரூ அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல ஆன்சர் ஆகும். இதுவே இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் நாட் ஆப்பரேட்டர் அப்படிங்கும்போது
எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப் சப்போஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் ட்ரூவா கிடைக்கும். ஸோ நீங்க இங்க டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னாலே ஏ ஆப்பரண்ட் அப்படிங்கிறது ட்ரூவா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா என்னோட அவுட்புட்ல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். இப் சப்போஸ் என்கிட்ட ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம். இந்த ட்ரூத் டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ நம்ம ட்ரூத் டேபிள்ல பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிள்ல நம்ம பார்த்ததை கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆப்பரேட்டர் எடுத்திருக்கோம். ஸோ அண்ட் ஆப்பரேட்டர் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் திங் b ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட்டா பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா a கிரேட்டர் தென் b அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், அதாவது 0 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா a லெஸ் தென் b கொடுத்துருக்கேன். a லெஸ் தென் b அப்படிங்கும்போது 100 லெஸ் தென் 200 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஆப்வியஸா எனக்கு ட்ரூ இந்த இடத்துல, அதாவது 1 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்க நம்ம அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுவோம். அப்போ 0 into 1 அப்படிங்கும்போது நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல ரிசல்ட்டா இருக்கும். ஸோ இங்க நான் கீழே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல ஆன்சரா கிடைக்கும். ஸோ இது அண்ட் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்றப்ப பண்ணக்கூடியது. இப்போ உங்களுக்கு அண்ட் ஆப்பரேட்டர் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆர் ஆப்பரேட்டர் போய்க்கலாம். ஸோ ஆர் ஆப்பரேட்டர்ல இன்னைக்கு நாங்கள் ஷூட் பண்றது சண்டே அப்படிங்கிற ரீசன் தான் நான் வீக்கெண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற கண்டிஷன் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரூ அப்படின்னு வரப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸா 1 அப்படின்னு தான் நம்ம இடத்துல எடுத்து போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹாலிடே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ஹாலிடே ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கும்போது நம்ம 0ன்னு இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்க வீக்கெண்ட் ஈக்குவல் டு 1 அண்ட் ஹாலிடே அப்படிங்கும்போது 0 அப்படிங்கும்போது நம்ம ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் அடிஷன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு ரிசல்ட்ல யார் ஸ்டோர் ஆவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ எனக்கு இங்க ஆன்சர் என்னவா கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ட்ரூ அப்படிங்கிற டேட்டா எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இது ஆர் ஆப்பரேட்டரோடது. ஸோ உங்களுக்கு ஆர் ஆப்பரேட்டர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் இஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் திங் நம்ம எதுக்கு போய்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நாட் ஆப்பரேட்டர் போய்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இங்க நாட் ஆப்பரேட்டருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா என்ன வந்துடும், இட் வில் பி கன்சிடர்ட் as 1 for us. ஸோ இங்க நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே ட்ரூத் டேபிள்ல வைஸ் வர்சாவா தான் நம்ம எடுத்துக்க போறோம் இடத்துல. ஸோ நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இப் சப்போஸ் நான் வேல்யூ ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்ப ஆன்சர் என்னவா கிடைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பரேட்டரையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க டேட்டா ஸ்ட்ரிங் எல்லோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு டாட் ஏ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நான் என்ன வேரியபிள் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், இட் மேபி ஒய், இட் மேபி ஓ, இட் மேபி டபிள்யூன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் அந்த கேரக்டர் உள்ள பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நான் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இஃப் சப்போஸ் வி ஆர் கோயிங் ஃபார் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு எல்லோ மேட்ரிக்ஸ் டாட் ஏன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் அது கூட கம்பேர் பண்ணக்கூடிய வேரியபிளும் எனக்கு என்னவா தான் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லோ மேட்ரிக்ஸ் டாட் ஏ அப்படிங்கிற அதே டேட்டாஸ் தான் உள்ள எனக்கு கண்டெக்ட் பண்ணும். ஸோ ரெண்டு டேட்டாவுமே ஃபுல் லென்த்தாவே எனக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லுவேன் பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னு சொல்லுவேன். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்பரேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர் இட் மேபி எனி ஒன் வேல்யூஸ் நான் அதை கண்டெயின் பண்ண அப்படின்னாலே அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கணும்னா அந்த இடத்துல str ஈக்குவல் டு ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் எல்லோ மேட்ரிக்ஸ் டாட் ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ கீழே a ஈக்குவல் டு ஒய், b ஈக்குவல் டு இட் மே பி ஓ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், c ஈக்குவல் டு டாட்னு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இட் மேபி நான் d ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ym அப்படின்னு அந்த இடத்துல பாஸ் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர்ல நான் e ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறேன்னா ஸ்ட்ரெயிட்டாவே எல்லோ மேட்ரிக்ஸ் டாட் ஏ அப்படிங்கிறதே நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்ல a in str அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா you will get the output as true அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா y அப்படிங்கிற டேட்டா எனக்கு யாருக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா str-க்குள்ள எனக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நான் d நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா y தனியா எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல, பட் ஆனா யாரு இல்லை அப்படின்னு
அப்படின்னா எம் கேபிட்டல்ல எனக்கு அந்த இடத்துல கிடையாது. ஸோ ஒய்எம் அப்படின்னு நான் போடும்போது எனக்கு அந்த டேட்டா அந்த இடத்துல கண்டெயின் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் திங், இதுவே நான் இந்த இடத்துல இன் அப்படின்னு கொடுக்காம நாட் இன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் இப்போ ப்ரீவியஸாக எனக்கு ஃபால்ஸ்னு கிடைச்ச டேட்டா எனக்கு இப்போ என்னவா கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ரீசன் டி அப்படிங்கிறதுல யாரில் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு எனக்கு அந்த டேட்டா கண்டெயின் ஆகலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக ஆன்சர் ட்ரூன்னு கிடைக்கும். இஃப் சப்போஸ் இதே இந்த இடத்துல நம்ம ஐடென்டிட்டி நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இ இஸ் எஸ்டிஆர் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இ ஈக்குவல் டு எஸ்டிஆர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இ இஸ் எஸ்டிஆர் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுவோம். இதை நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா எல்லோமேட்டிக்ஸ் டாட் ஏஐ இஸ் ஈக்குவல் டு எல்லோமேட்டிக்ஸ் டாட் ஏஐ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நான் இந்த இடத்துல இ இஸ் எஸ்டிஆர் அப்படின்னு நான் பாஸ் பண்ணிருக்கேன். இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல இக்கு பதிலாக டி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை டி அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நாட் இஸ் அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா லைக் இஸ் நாட் அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி லைக் ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா டி அப்படிங்கிறதுல எனக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் டியில் நான் கொடுத்துருக்க ஒய்எம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யாரில் எனக்கு ப்ரெசென்ட் ஆகலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் அப்படிங்கிறது எனக்கு ப்ரெசென்ட் ஆக கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் திங் அது ஈக்குவலாகவும் எனக்கு அந்த இடத்துல கிடையாது. ஸோ இந்த விஷயத்தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் பார்க்காம இருக்கும். அது என்ன ஆப்ரேட்டர்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு